டாக்டர் பாத்து நெயில் பாலிஷ் பத்திரம். மா ஒண்ணும் இல்லம்மா. நதிங் டு வரி. கூல் கூல், நோ ப்ராப்ளம். பூஜை அடிப்பட்ட அன்னைக்கு படிக்கட்டுல இருந்து விழுந்தாங்கல்ல, அந்த ஃப்ராக்சர் தான் இது. அன்னைக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுல ஒன்றும் தெரியல. ஆனா இன்னைக்கு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ஹேர்லைன் ஃப்ராக்சர்னு தெரியுது. கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா, வலியும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதான் டாக்டர் கூப்பிட்டு செக்அப் பண்ண சொன்னோம். இந்தாங்க, டோன்ட் வரி, நோ ப்ராப்ளம். ஆறு வாரம் கம்ப்ளீட் ரெஸ்ட். ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கணும் மேடம். என்ன அர்ஜுனு, இதுக்கு போய் ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? என்னமோ கால் உடைஞ்சு போன மாதிரி. அட பைத்தியக்காரா, 6 வாரம் தானே? 6 வாரமும் நான் என்ன பெட்லயே உட்காந்து இருக்க போறேன்? உங்க அப்பாவோட உட்காந்துக்கிட்டு சீட்டு விளையாடிட்டு இருக்க போறேன். என்னங்க விளையாடுவீங்கல்ல? அப்படியே அந்த ஜோடா. ஓகே, வர மேடம். வாங்க டாக்டர். ஐயோ முடியலப்பா. அர்ஜுன், நீ ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ற? கால்ல தானப்பா, அதுவும் முடி அளவுக்கு பிராக்சரா. நான் கால் வடிச்சாலே ரன்னிங் ரேஸ்ல ஃபர்ஸ்ட் வர்றவ. இதுக்கு போய் ஏன் ஆடுற? இங்க பாரு, ஏன் கண்ணு கலங்குற? எனக்கு ஒண்ணு இல்ல, டாக்டருங்க அப்படிதான் அதை எதுன்னு சொல்லுவாங்க. அம்மா இப்ப எந்திரிச்சு ஓடவா இல்ல ஜிங்குன்னு ஆடவா? அம்மா, 6 வாரத்துக்கு கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்ல இருங்க. அசைய கூட கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம். மனோஜ் அண்ணா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு இருக்காம அம்மாவை நல்லா பாத்துக்க. அண்ணா ஒரு நிமிஷம், ஜெய் வந்திருக்காரு. நீ அம்மா கூட வேறு. மா, இதோ வந்துடுறேன். என்னாச்சு தானோ? ஒண்ணு இல்லைங்க, என் புள்ள எனக்கு ஒண்ணுன்னா எப்படி துடிச்சு போயிட்டா பாத்தீங்களா? இவ்வளவு பாசத்தை இத்தனை நாளா அவன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்திருக்கான்.